Good morning to one and all. I am Dr. Tariq, Department of Biotechnology, Islamic College. Today we discuss about single cell proteins. It's nothing but microbial proteins. It's edible to unicellular microorganisms. The biomass of or protein extract from pure or mixed culture of algae, yeast, fungi, or bacteria may be used as an ingredient or suitable or substitute for protein rich foods and is suitable for human consumption or animal feed. So lot of food will demand in the future aspect. For example, everything, particularly in population growth, is increased day by day, year by year. So it's balanced of and lacking of food. It's balanced to sufficient in the purpose of single cell protein in the concept. Okay. இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப மைக்ரோ ஆர்கானிசம் வந்து யூஸ் பண்ணி ப்ரோட்டீனை வந்து எடிபிளாகவும் யூனிசெல்லுலர் மைக்ரோ ஆர்கானிசத்தை பயன்படுத்தி சேர்ப்போம். இந்த பயோமாஸை வந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ப்ரோட்டீன் வந்து யாருக்கெல்லாம் வந்து சப்ளிமெண்ட்ரி கம்மியாக இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ரி அதிகமாக வந்து நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம் மூலிமா அந்த ப்ரோட்டீனை வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம், பியூர் கல்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்கேலேருந்து பண்ணலாம், ஸ்பைருலினா எக்ஸாம்பிள், ஈஸ்ட் பண்ணலாம், சக்கரமைசிஸ் இருக்குது, ஃபங்கை இருக்குது, பெனிசிலியம் அண்ட் பாக்டீரியா இருக்குது. பாக்டீரியாவிலே நிறைய மைக்ரோஆர்கனிசம்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறையா வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அது மூலயமா வந்து ப்ரோட்டீனை வந்து ரிச் ஃபுட்டாகவும் வந்து நம்ம கொண்டு வரலாம். யாருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அனிமல் அண்டு ஹியூமன். ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே வந்து இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாம். ஓகே. So these are the introduction to SCP, that means single cell protein. Okay. Now we go into why protein is necessary for our health in the purpose of conventional protein sources like animal including humans cannot synthesize all the different types of amino acids need and thus require them in their diet. These amino acids are called as the essential amino acids. And another one is proteins in food hydrolyzed in the digestive tract, and the resulting amino acids are assembled into proteins within the animal cells. அதாவது ப்ரோட்டீன் வந்து ஏன் நெசசரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் வந்து கன்வென்ஷனலில் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸஸாக நம்ம ரெடி பண்ணுறோம். அதில் அனிமலுக்கும் ஹியூமனுக்கும் வந்து எல்லா வகையான அமினோ ஆசிடையும் வந்து சிந்தசிஸ் பண்ண முடியாது. அதற்காக வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு டயட்டரி ஃபுட்டு வந்து தயாரிக்கணும். அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம ப்ரோட்டீனை வந்து இங்கே நெசசரியாக வச்சுருக்கோம். பர்டிகுலராக வந்து அமினோ ஆசிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸில் வந்து நிறைய ஃபுட்டு வந்து தயாரிக்கலாம். ஃபுட்டு மூலிமா நிறைய ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ரி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஸ்டிவ் and amino acids called as resembled in the protein within the animal cells. ஸோ அனிமல் செல்ஸ் மூலயமாவும் நம்ம வந்து ப்ரோட்டீனை நிறையா எடுக்கலாம். இது ஒரு ரீசன். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்கிற பிக்சர்ஸில் போட்டிருக்கிற மாதிரி எக்கு, மீட்டு, ஃபிஷ், ரெட் ஃபிஷ்ஷு, ஆஸ் வெல் அஸ் மஷ்ரூம்ஸ் லைக் தட், அப்புறம் வந்து சிக்பி, கொண்டக்கடலை, பல்சஸ் பிளான்ட்ஸ், எல்லா அனிமல்ஸ்லேயும் ஆல் த அனிமல்ஸ் ஆர் ultimately dependent on plant for proteins, as it is plant that create protein by combining inorganic nitrogen from the soil with organic molecules derived from carbon from the
அட்மாஸ்ஃபியர். ஸோ கார்பன் டை ஆக்சைடு மூலயமாவும் நம்ம என்ன செய்யலாம்னா சில ஆர்கானிக் மாலிகுல்ஸை டிரைவ் பண்ணலாம். சாயிலேருந்து எடுத்து அதுலேருந்து நிறையா வந்து நம்ம தயாரிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நெசசரி ஃபார் த கன்வென்ஷனல் ப்ரோட்டீன் சோர்சஸ். அடுத்தது சேஞ்சிங் டிமாண்ட்ஸ் ஃபார் டயட்டரி ப்ரோட்டீன்ஸ். டயட்டரி ப்ரோட்டீன்ஸில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இட் இஸ் changing the demands in future. So increasing the populations in some country have over treated food supplies, and so some limited the available food. It is one of the main point. So another one is crop production is dependent upon a suitable climate and is in more countries arable land is already fully farmed. In countries where animal meat a high proportion of dietary protein, there are controversies such as whether or not the fat eaten with the protein are healthy, whether or not we are justified in keeping animals in the unnatural conditions of some farms, or whether or not we justified in killing animals for fish stock in the oceans or in a danger of becoming depleted food at all. For example, பாப்புலேஷன்ஸ் வந்து நேரத்தில் வந்து நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபுட் சப்ளிமெண்ட் வந்து ரொம்ப ஸ்கேர்சிட்டி, ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமாக கடல்லேருந்து மூலயமா ஃபிஷ் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லேண்டோடைய ஏரியாவோட ஓஷனோடைய ஏரியா, மெரைனோட ஏரியா வந்து வாஸ்ட் நிறையா இருக்குது. ஸோ அதுலேருந்து ஃபுட்டு வந்து எடுத்துக்கலாம். அது மூலயமா வந்து சீலேருந்து நிறையா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஆல்கே நிறையா இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறையா வந்து சப்ளிமெண்ட் வந்து ஃபுட்டு வந்து தயாரிக்கலாம். இதுதான் வந்து நம்மளுடைய மெயின் டார்கெட்டாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி அதுன்னு சொல்லிடுறேன். இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் வந்து எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1966 பை கார்ல் எல் வில்சன். ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த வேர்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து எஸ்சிபி அப்படின்ற டேர்ம்ஸ் வந்து கொண்டு வந்தார். சின்ஸ் ஆன்சியன் டைம்ஸில் வந்து இது நிறையா இருக்குது, புதுசு இல்லை, ஆன்சியன் ஓல்டன் டேஸ்லேயே இருக்குது. பீப்புள் நியர் லேக்கு, அதே மாதிரி வந்து ஆஃப்ரிக்கன் ஏரியா, அதே மாதிரி நிறையா லேக்கு ஏரியா, மெக்சிகோ, இது மாதிரி நிறையா ஏரியாவில் வந்து அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒன்ஸ் இன் அ டே ஓல்டன் டேஸில். ப்ளூ கிரீன் ஆல்கே, பிஜிஏன்னு சொல்லுவாங்க, ஸ்பைரலனா. ஸோ இந்த மாதிரி ஆல்கே மூலயமா வந்து சீஷோரில் உரமாக இருக்கிறவங்க எடுத்து சன்லைட்டில் காய வச்சு அதை வந்து ஃபுட்டாக வந்து அவங்க சாப்பிட்ருக்குறாங்க. இது வந்து 1966 இல்லை, இன் ஓல்டன் தோஸ் டேஸ், ஒரு காலத்தில், அந்த காலத்துலேருந்து இது சாப்பிட்டுட்ருக்காங்க. பட் த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் எஸ்சிபி சிங்கிள் செல் ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வாரில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அது வந்து ஈஸ்ட் கேண்டிடா யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, யூட்டிலிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீசிஸு. அது மூலிமா தான் வேர்ல்டு வார் மூலிமா தான் ஒரு டிமாண்ட் வந்துச்சு. ஜெர்மன் வந்து உருவாக்குனது. அது வந்து ஒரு சூப்பாகவோ ஒரு சாஸஸாகவோ அது வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா எதுக்காக வந்து இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனை வந்து யூஸ் பண்ணுறோம், அது மூலயமா அக்ரிகல்ச்சரில் வந்து என்ன வந்து ஒரு ஸ்பேஸை வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எஸ்சிபி வந்து த பர்பஸ் ஆஃப் efficient on space. SCP production plants can be built on land unsuitable for agriculture, and so need not computer space with the conventional sources of protein. கம்ப்யூட்டர் கூட இதை வந்து பிட் பண்ண முடியாது. அதை விட வந்து நிறையா வந்து லேண்டு மூலயமாவும் அக்ரிகல்ச்சர் மூலயமாவும் எஸ்சிபி வந்து ப்ராசஸ் பண்ணி
நிறைய வந்து உருவாக்குறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தட் இஸ் கால்டு சேவிங் அக்ரிகல்ச்சரல் ஸ்பேசஸ். ஸோ அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை வந்து வேக்கண்ட்டை வந்து இதை ஃபில் பண்ணுறதுக்கு SCP is a best sources for our health food. Okay, and they also much more efficient in terms of amount of proteins produced by the unit of the area. அடுத்து SCP may be used directly as a human food supplement. அது ஒரு மெயின் சோர்ஸஸ். ஸோ நம்ம மற்றதெல்லாம் வந்து கன்வென்ஷன் பண்ணணும். ஒரு ஃபுட்டை வந்து மாற்றி அதை வந்து நம்ம சாப்பிட முடியும். ஒரு வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், டைரெக்டாக ஈட் பண்ண முடியாது. குக் பண்ணி பாயில் பண்ணி சாப்பிட்லாம். பட் SCPயை வந்து அப்படி இல்லை. டைரெக்டாக வந்து ஹியூமன் வந்து ஹெல்த்துக்கு வந்து டைரக்ட்லி சப்ளிமெண்ட்டாக கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தட் இஸ் கால்டு ஸ்பைருலினா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன் த சப்ஜெக்ட். ஓகே, இப்போ இட் மே பி used in animals feed to at least partially replace the currently used protein rich soybean. It's one of the male and the fish proteins, even cereals, that means pulses, chickpea, chenna, like that. Okay, அடுத்தது next one வந்து பார்த்திங்கன்னா which can be derived from human consumption. ஸோ இது ஹியூமன் கன்சம்ஷனுக்கு ரொம்ப மோஸ்ட் அண்டு வேல்யூபிள் ஃபுட் ப்ராடக்ட். ஓகே, இது வந்து மைக்ரோ ஆர்கானிசம் மூலிமா நிறைய க்ரோத் வந்து சீக்கிரம் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் ரேப்பிட் க்ரோத் பண்ணலாம், மாஸ் கல்ச்சர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ ரேப்பிட்லி, நம்பர் 1. அடுத்தது இது வந்து சீக்கிரமாக வந்து அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து அந்த அக்ரிகல்ச்சருக்கு ஈக்குவலாக சப்ளிமெண்ட்டை வந்து ஃபில் பண்ணுறது, அந்த வேக்கண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு SCP's மெயின் சோர்ஸஸ். அதே மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் grown much more rapidly than plant and as well as our animal. ஸோ அது மூலயமா மைக்ரோ ஆர்கானிசத்தில் இது வந்து நிறையா ரேப்பிட் க்ரோத் பண்ணலாம். நம்பர் 2. அடுத்தது பாக்டீரியா கேன் க்ரோ வித் மீன் ஜெனரேஷன் டைம்ஸ் நிறைய மெனி நம்பர் ஆஃப் டபுள் டைம்ஸ் increased. For example, within the short duration, that means 20 to 30 minutes, it can be growth in the fast growth in the microorganisms. So அதுவும் நமக்கு ஒரு மெயின் அட்வான்டேஜஸ். And another one is, fourth one is the mean generation times of unicellular algae or fungi is 1 or 2, 3 hours. ஸோ ஆல்கே ஃபங்கை மூலியமாகவும் 1 to 3 ஹவர்ஸில் நிறையா வந்து இன் பிட்வீன் டைம்ஸில் மீன் வேல்யூ பார்த்திங்கன்னா யூனிசெல்லார் வந்து நிறைய உருவாக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரேப்பிட் க்ரோத் பண்ணுறதுக்கு மைக்ரோ ஆர்கானிசம் பெஸ்ட்டு ஒன்றுன்னு சொன்னோம். அதாவது அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய வேக்கண்ட்டை ஃபில்லப் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டு ஒன்று. சீக்கிரமாக க்ரோ பண்ணுறதுக்கு இது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நம்பர் 1. நம்பர் 2 வந்து அனிமலையும் பிளான்ட்டையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், அதிகமாக சீக்கிரமாக க்ரோத் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாவை யூஸ் பண்ணி சீக்கிரமாக டெவலப் பண்ணலாம், க்ரோ பண்ணலாம். அதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து 20 to 30 நிமிஷத்தில் டபுள் பண்ணிடலாம். ஒரு 5 கிலோ இருக்குன்னா அதை இமீடியட்டாக 10 கிலோவாக உருவாக்கலாம். இது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அனதர் ஒன், ஆல்கே ஃபங்கே வச்சு கூட நியூ ஜெனரேஷனை வந்து சீக்கிரமாக டெவலப் பண்ணலாம். அதுக்கும் வந்து 1 or 3 வந்து டைம்ஸ் ஹவர்ஸ் இருந்தாலே போதும், அதுவும் முடியும். ஓகே, அடுத்தது வந்து சம் SCP. இதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சிங்கிள் செல் ப்ரோட்டீன் வந்து எப்படி மாஸ் கல்ச்சர் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைருலினா எப்படியே ஹிஸ்ட்ரி, அது வந்து எப்படி தயாரிக்கலாம், எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணலாங்கிறத அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். நவ் இப்போ என்னென்ன SCPs வந்து இருக்குது சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் இருக்குது. ஓகே, ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சக்ராமைசிஸ் செர்வீசியே, அடுத்தது பிகியா அண்டு பாஸ்டோரிஸ், கேண்டிடா யூட்டிலிஸ், அடுத்தது வந்து ஜியோட்ரேக்கம் அண்டு கேண்டிடியம். ஸோ இது ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து ஈஸ்ட் ஸ்பீசிஸ். ஈஸ்ட் மூலிமா நிறையா சீக்கிரமாக பட்டிங் மூலிமா நிறையா தயாரிக்கலாம், நம்பர் 1. Some of the fungus are available in the SCP. For example, Aspergillus oryzae, Fusarium venenatum and Sclerotium rolfili. அடுத்தது பாலிபோரஸ் ஒன்று இருக்குது, ட்ரைகோடெர்மா ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கையோடைய ஸ்பீசிஸு இன் யூஸிங் த single cell protein. Bacteria also in this field. Number 1 of the bacteria, Rhodopseudomonas capsulata. So Rhodopseudomonas is a best one in the bacterial growth in the
fast in the SCP functions. Okay, algae also available in the many number of algae are available in the marine, particularly in SCP purpose. Chlorella, another one is spirulina. So lot of algae are available, but we cannot identify in the species, particularly in SCPs. Okay, so marine, thousand lakhs of microorganisms, particularly in algae, is available, but we cannot identify it. We cannot research going on. Okay, so we have to vast openings are there, in particularly in marine algae. Okay, just only two microorganisms available in the SCP protein. That is, number one is chlorella, another one is spirulina. So spirulina marketly easily available in the tablet format, powder format also. At the same time, இது கூட நல்லா வந்து ஒரு சூட்டபிள் சப்ளிமெண்ட்ஸ் தான் ப்ரோட்டீன். ஓகே, ஸோ இது ஒன்று இருக்குது. அடுத்தது ஒன்று, லாஸ்ட் ஒன், இந்த ஸ்லைடு வந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீன் வந்து எவாலுவேஷன் அண்ட் ஃபியூச்சர் பர்ஸ்பெக்ட்ஸ், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் டெவலப் த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் வாஸ் ரியலி தி பிகினிங் ஆஃப் பயோடெக்னாலஜி. நம்பர் ஒன், பயோடெக்னாலஜி ஃபீல்டில் இது ஒரு பிகினிங் ஸ்டேஜ் தான். நிறைய வந்து எஸ்சிபி தயாரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்பர் ஒன். அடுத்தது, பீரியட் to this industrial fermentation was mainly focused on antibiotics and other products which did not have the to complete. ஸோ ஆன்டிபயோட்டிக்கை வச்சு தான் நம்ம ஒர்க்கை பண்ணுறோமோ ஒழிய இண்டஸ்ட்ரியல் லெவலில் ஃபெர்மெண்டேஷனில் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம அதிகமாக எஸ்சிபியாவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ அதுவும் பண்ணோன்னா ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். அடுத்தது, this was not the case of SCP was which had to compete with the similar products in the market. இது ஒரு பெரிய ஷார்ட்டேஜாக இருக்குது. இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, the development was brought up by the oil companies rather than the food companies, because they couldn't take the risk of highly costly products out with no real expected profit. ஸோ இதில் நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்குது, we cannot மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு. இது வந்து நிறைய ஃபுட் கம்பெனி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்பர் ஒன். The effort tried so far at adding the dry SCP as the supplement to diet or the order to solve the problem on the hungry in the third world countries certainly have not given the expected results. ஸோ எங்கே தேர்ட் வேர்ல்டு, அதாவது எங்கே வந்து ரொம்ப டிமாண்டோ ரொம்ப ஹங்கிரி பசியாக இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து இந்த டிமாண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அங்கே வந்து இது வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டேஜ். ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த எஸ்சிபி தான் சூட்டபிள் சப்ளிமெண்ட் இன் த டயட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், every new foods which appears in the market should have not only high nutritive quality but also satisfactory organoleptic supplementary elements. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு ஃபுட்டு வந்து நிறைய வந்து தயாரிக்கும் போது அது மார்க்கெட்டில் வந்து ஈஸியாக கிடைக்கணும், நிறைய நியூட்ரிட்டிவாக இருக்கணும், குவாலிட்டி ரொம்ப முக்கியமாக இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். ஸோ சப்ளிமெண்ட் வந்து எப்பயுமே கிடைக்கணும். இது மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த டிமாண்டை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ பிகினிங்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிங்கிள் செல் ப்ரோட்டீனில் ஆல்கே வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம், ஃபங்கை ஆல்சோ யூட்டிலைஸ் பண்ணலாம், அதே மாதிரி வந்து பாக்டீரியா ஆல்சோ யூட்டிலைஸ் பண்ணலாம், ஈஸ்ட். So many microorganisms, particularly in single cell microorganism, unicellular microorganism, it is highly effective, at the same time valuable product in the future. So ரிசர்ச் ஓரியன்டாக போகிறவங்க இந்த கான்செப்டில் எடுத்து இந்த டாபிக் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா, யூ காட் த பிஹெச்டி, யூ காட் த அவார்ட், அண்டு மோரோவர் த வேர்ல்டு டிமாண்ட் ஸ்கேர்சிட்டியை வந்து ஃபில் பண்ணலாம். பர்டிகுலராக அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய அந்த வேக்கண்ட்டை இந்த எஸ்சிபி மூலயமா ஃபில் பண்ணலாம். ஸோ வெரி என்விரான்மெண்டலி அண்ட் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ஓகே, எனி டவுட் ஆஸ்கிங் டு மீ?
through the WhatsApp. Thank you one and all.